பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். சீஷர்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான பிரசங்கத்தை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரசங்கத்தில் மிக முக்கியமான பிரசங்கமாக இருக்கிறது. சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். வியாதி மாற வேண்டும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். எப்படி பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். உபதேசம் பண்ணியிருக்கிறார். எல்லா சூழலும் ஒரு பிரசங்கம் அவர் பண்ணியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான பிரசங்கம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். த லைஃப் ஆஃப் எட்டர்னிட்டி. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட பிரசங்கம் என்பதை ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்வதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். விட்டு விட்டால் தான் பிடிக்க முடியும். எதை விட வேண்டுமோ அதை விட்டால் தான் பிடிக்க வேண்டியதை பிட முடியும். ஒன்றை ஒரு கையில் பிடித்து கொண்டு இன்னொரு கையில் இன்னொன்று பிடிக்க முடியாது. உலகம் ஒரு கையிலேயும் பரலோக ராஜ்யம் ஒரு கையிலையும் பிடிக்க முடியாது. ஒன்றை விட்டால் தான் இன்னொன்றை பிடிக்க முடியும். ஒன்றை மறந்தால் தான் இன்னொன்று நினைக்க முடியும். ஒன்றை விட்டு தான் இன்னொன்று பிடிக்க முடியும்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே விட்டுவிட வேண்டியதை விட்டு விட்டால் பிடிக்க வேண்டியதை பிடித்து கொள்ள முடியும். இன்றைக்கு உலகத்து ஜனங்கள் இந்த உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, இந்த உலகத்துடைய செல்வங்கள், இந்த உலகத்துடைய வீடு எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நித்திய ஜீவனை விட்டு விட்டார்கள். நித்திய ஜீவனை வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியத்திற்கு முழுக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தின் காரியத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு எப்பொழுதுமே நித்திய ஜீவனை குறித்து பேச அவர் ஆயத்தமாக இருந்தார். நித்திய ஜீவனை குறித்து பேசி கொண்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சீஷர்களுக்கு அவர் சரியான போதனை கொடுத்தார். அது கீழே வாசிக்கிறோம். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிறார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதுதான் இந்த பூமியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இந்த உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தின் வாழ்க்கை சீக்கிரமாய் முடிய போகிறது. இதன் பிறகு வாழ்கிற வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். அதுதான் நிரந்தர வாழ்க்கை. அதுதான் நிம்மதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தான் மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியும். ஆகவே அதற்கு போவதற்கு இந்த பூமியில் காணப்படுற ஒவ்வொரு மனுஷனும் ஆயத்தமாக வேண்டும். அவன் எப்படிப்பட்டனாக இருக்கலாம், அவன் ஆயத்தமாக வேண்டும். அவன் ஆயத்தமாகி மேலே போக வேண்டும். அவன் ஆயத்தமாகி தேவனிடத்தில் சேர வேண்டும். ஆயத்தமாகி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராக வேண்டும். அவன் ஆயத்தமாகி பல நல்ல காரியங்களை செய்கிற பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தில் அவன் சுலபமாக நுழைய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நித்திய ஜீவன் அடைந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது. ஆகவே மேலே சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொன்னால், வீட்டு விடனா வீட்டு விட்டு வெளியே வந்துடுறதல்ல, பிள்ளைகளை விட்டுனா பிள்ளைகளை விட்டு வெளியே வந்துடுறதல்ல. முதலாவது எதை நேசிக்கிறோம், எதற்காக வாழுகிறோம். ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு இந்த வீட்டுக்காக வாழ்கிறேன்னு சொல்லக்கூடாது. பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு இந்த பிள்ளைக்காக வாழ்கிறேன்னு சொல்லக்கூடாது. தாயை பார்த்து உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. தகப்பனை பார்த்து உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. பைக்கு, ஸ்கூட்டரு, காரை பார்த்து நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ தான் எனக்கு செல்வம்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நாம் அனுபவிப்பதற்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கும் ஒரு வாகனம், ஒரு இடம், அதெல்லாம் தேவை, உண்மைதான். அதை விட மேலானது என்ன என்றால் நித்திய ஜீவன். அதில் மேலானது என்னவென்று சொன்னால் நித்திய வாழ்க்கை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, முந்தினோரெல்லாம் பிந்தினோராக மாறுவார்கள், பிந்தினோரெல்லாம் முந்தினோரை மாறுவார்கள் என்று சொன்னால், இங்கே முந்தினோர் என்று சொல்வது யூதர்களை குறித்து சொல்லப்படுகிறது. யூதர்கள் முந்தினோர்களாக இருந்தார்கள். யூதரெல்லாம் நினைச்சாங்க நாங்கள் தான் பரலோகம் போக முடியும், நாங்கள் தான் நித்திய ஜீவன் அடைய முடியும் என்று சொல்லி யோசித்து இருந்தார்கள். ஆனால் இயேசுவானவரை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால ஆண்டவராக இயேசு புறஜாதி மக்களிடத்தில் போனார், சமாரியா மக்களிடத்தில் போனார். அவர்களுக்கு சென்று ரட்சிப்பை கொடுத்தார், சுவிசேஷம் அறிவித்தார். அவரெல்லாம் மாநிலத்தில் வந்தார்கள், அவரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவரெல்லாம் முந்தினோராய் மாறினார்கள். முந்தினோரெல்லாம் பிந்தினோராக மாறிட்டாங்க. இவங்கெல்லாம் பிந்தி இருந்தாங்க, அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆகவே நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் 4 தலைமுறை கிறிஸ்தவன், என் பேர் கிறிஸ்தவ பேர் அப்படி என்பதனால நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வேறு வேறு காரியம் இருக்கிறது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வேறு வேறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த உன்னுடைய குவாலிஃபிகேஷன் என்பது உன்னுடைய ஜாதி அல்ல, உன்னுடைய பெயர் அல்ல, உன்னுடைய அந்தஸ்து அல்ல, உன்னுடைய பாரம்பரியம் அல்ல. மாறாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனே வேறு. ஆகவே நான் முன்னே இருக்கிறேன், நான் மேலே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு கிட்ட இருக்கிறேன்னு சொல்லி
நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் ஒருவேளை உங்களுக்கு பின்னால் வருகிற கூட்டம் உங்களை முந்திவிட்டு போய்விடலாம். ஆகவே இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இயேசு பிரசங்கம் பண்ணுறதை நான் பார்க்கிறோம். ஆகவே தான் முந்தினரை எல்லாம் பிந்தினரை மாறிட்டாங்க. இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் 20 கோடி மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கு கிறிஸ்தவம் ரொம்ப கொஞ்சம் தான், ரொம்ப குறைவு தான். பரலோகராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் பேர் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் பேர் தான். திருச்சபையில் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் சினகாக்கு இருக்கிறது, பெரிய பெரிய தேவாலயங்கள் இருக்குது. அங்கெல்லாம் யூதர்களாக இருந்து யெகோவா தேவனை ஆராதிக்கிறாங்க. பழைய ஏற்பாடு மட்டும் தான் பின்பற்றுகிறார்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி அவர்கள் காரியம் செய்கிறாங்க. இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. மன்னிக்கிறது கிடையாது, கிருபை கிடையாது, இரக்கம் கிடையாது, தயவு இல்லை. ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு போகிறாங்க. பாலஸ்தீனத்தில் அநேக ஆஸ்பத்திரியில் குண்டுகளை போட்டு அநேகர் மறிச்சிருக்கிறாங்க, அநேக குழந்தைகள் மறிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால் அவர் புதிய ஏற்பாட்டை பின்பற்றுவது கிடையாது, பழைய ஏற்பாட்டை தான் பின்பற்றுறாங்க. பழைய ஏற்பாட்டை பின்பற்றுவதனால அவர்கள் இன்னும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே முந்தினராக இருக்கிறவர்கள் இப்பொழுது பின்னால் போயிட்டாங்க. பின்னால் இருந்த புறஜாதி மக்கள் இன்றைக்கு முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆகவே நம்ம ரட்சிப்பை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக